பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றும் மகிமையும் புகழும் துதியும் உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளில் ஆவியானவருடைய அபிஷேகம் அவரை முழு இதயத்தோடு தேடி அவரை முழு உள்ளத்தோடு ஆராதித்து ஆண்டவராகிய இயேசுவினுடைய முகத்தை மகிமைப்படுத்துகிற சபை மக்கள் எல்லோர் மேலும், ஊழியக்காரர்கள் எல்லோர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் முத்திரையாய் இறங்குவதாக. அன்பானவர்களே, இந்த ஆராதனையில் கர்த்தராகிய இயேசு சிங்காசனத்தில் மகாராஜாவாய் அவரை ஆராதிக்கிற சபைகளின் நடுவில் அவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது தான் அவருடைய பரிசுத்த உடலை உண்பதும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை குடிப்பதும். இந்த பரிசுத்த ஆராதனையின் மகிமை இயேசு உயிரோடு எழுந்தது போல், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் இயேசுவின் உடலை உட்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்தர்களாக இருப்பார்கள், உயிர்த்தெழுதலின் அபிஷேகத்தோடு இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு இரத்தத்தை குடிக்கும் அந்த நாளில் அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாளில் தேவன் தருவார். அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு கோடி கோடி நன்றி சொல்வோம். வரப்போகிற காலத்தில் அவர் நமக்கு செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களுக்கு நன்றி சொல்வதே ஜெபமாக மாறும். அவருடைய முகத்தை தேடி முழு உள்ளத்தோடு கூட சபையில் ஆராதித்து நம்மையே தேவனுக்கு கிறிஸ்து வழியாய் அர்ப்பணிப்போம். மகிமையானவைகளை நம் வாழ்வில் தேவன் நமக்கு கொடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது காணிக்கைகளை வைத்து சபைகளில் பேசுகிற ஒரு வசனம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் இதிலும் ஆழமானதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நமக்கு போதிக்கிறார். கிறிஸ்து தன்னையே நம் மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, நித்தியத்திற்காக, ஆசீர்வாதத்துக்காக, சுகபலத்துக்காக, வெற்றிக்காக, ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக தன்னையே நமக்கு கொடுத்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மையே கொடுப்பது. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆபிரகாம் தன்னையும் தன் மகன் ஈசாக்கையும் பலிபீடத்தில் முழுவதும் கொடுத்தார். தேவன் அவருக்கு திருப்பி எப்படி கொடுத்தார் தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16-18 பாருங்கள். உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் போல, பூமி மணலை போல நான் பெருக்க வைப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த முழு உலகில் உள்ள தெய்வ பரிசுத்தமுள்ள சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி தான். எத்தனை அற்புதம்! ஆகவே அன்பானவர்களே, நம்மையே நாம் தேவனுக்கு கொடுப்பது, நம் பிள்ளைகளை கொடுப்பது, நம் குடும்பத்தை கொடுப்பது, நமது எதிர்காலத்தை கொடுப்பது, நமது ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கை. அப்பொழுது எண்ணி பார்க்க முடியாத உலகமெங்கும் இருக்கிற விசுவாச மக்கள் கூட்டத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசுக்கு பேதுரு தன் படகையே கொடுத்தார். அது வெறுமையான படகு. அப்படிப்பட்ட நேரத்திலும் அந்த படகை பேதுரு ஆண்டவருக்கு கொடுத்தார். பைபிள் என்ன சொல்கிறது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கு அந்த படகை திருப்பி கொடுக்கும்போது அவருடைய வலையில் எண்ண முடியாத அளவுக்கு, வலை கிழிந்து போகும் அளவுக்கு மீன் கிடைக்கும்படி செய்து அந்த படகு நிரம்பும்படி தேவன் கொடுத்து விட்டார். தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்போது அவர்கள் தூரத்தில் இருந்த வெறுமையான படகு வைத்திருந்த கூட்டாளிகளை கூப்பிட்டு தங்கள் படகு நிரம்பி வழிய மற்ற படகை நிரப்பினார்களாம். பார்த்துருங்களா? கொடுங்கள், கொடுக்கப்படும்.
என் அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களிலே ஒன்றை கர்த்தருடைய பணிக்கென்று கொடுப்பது, சபை பணிக்கென்று கொடுப்பது, சபையின் ஊழியர்களுடைய பணிக்கென்று கொடுப்பது, தேவைகளுக்கென்று கொடுப்பது, மிஷினரி பணிக்கென்று கொடுப்பது, கிராமங்களில் சபை கட்டும் பணிக்கென்று கொடுப்பது, ஏழை எளியவர்களை ஆதரிக்கிற பணிக்கென்று கொடுப்பது. இதை தேவன் ஆயிரங்களாய் மாத்திரமல்ல, லட்சங்களாய், கோடிகளாய் அதை பெருக வைத்து திரும்பவும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆராதனை நாளில் நம்மை, நமது ஆவி ஆத்ம சரீரத்தை, நமக்குண்டான எல்லாவற்றையும், நம் பிள்ளைகளையும், நம் மனைவி பிள்ளைகளையும், குடும்பத்தையும், நமது ஊழியத்தையும், நம்முடைய குடும்பங்கள், வீடு, நிலம், பணம், பொருள், நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பாதத்தில் அர்ப்பணிப்போம். அதை கர்த்தர் லட்சங்களாய், கோடிகளாய் பெருக வைத்து நமக்கு கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று கவனித்து பார்த்தீர்களா? வெறுமையான படகு அது நிரம்பி ஒழும்படி தேவன் திருப்பி கொடுத்தார். ஆபிரகாமும் ஈசாக்கும் வானத்து நட்சத்திரம் போல பெருகும்படி தேவன் திருப்பி கொடுத்தார். என் அருமையானவர்களே, இந்த ஆராதனை நாளில் நம்மையே நாம் தேவனுக்கு, நமக்குண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கு அவருடைய பலிப்பிடத்தில், அவருடைய பாதத்தின் கீழ் அர்ப்பணித்து விடுவோம். அது ஆயிரங்களாய், லட்சங்களாய், கோடிகளாய் பெருக வைத்து எல்லா துறையிலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வருஷம் முழுவதும் அனுதினமும் நம்மையே நாம் தேவனுக்கு கொடுப்பது தான் பிரதானமான காணிக்கை. அதை மகிமையாய் தேவன் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, முழு உலகில் உள்ள மனித குலத்திற்கு மீட்பாக, ரட்சிப்பாக, ஆசீர்வாதமாக, நித்திய ஜீவனாக உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்தீர். அது எத்தனை மகிமை அப்பா! கிறிஸ்து இயேசு வழியாகவே நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் ஏராளமான நன்மைகளை, அற்புதங்களை எங்களுக்கு கொடுக்கிறீர். இதுவரைக்கும் கொடுத்தீர். உலகமெங்கும் எங்களுக்கு சகோதர சகோதரிகளை கொடுத்தீர். எண்ணி பார்க்க முடியாத ஆச்சரியமானவைகளெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இன்னையும் கொடுக்க போகிறீர். அற்புதமான உடல் சுகத்தை கொடுத்தீர். உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு பூரண சுகங்களை கட்டளையிட்டீர். ஆச்சரியமான ஆண்டவரே, எதிர்கால வாசல்களை எங்களுக்கு திறந்து கொடுத்தீர். சத்துருக்கள் மத்தியில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தீர். இந்த புது வருஷத்தில் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களை எங்களுக்கு தாரும். எல்லா ஜனங்களும் ஆண்டவராய் இயேசுவே, நீரே இரட்சகர், நீரே மீட்பர், நீரே நித்திய தெய்வமாய் எங்களுக்கு வெளிப்பட்டவர் என்பதை இந்தியர்கள் அறியும்படி நீ செய்ய போகிறீர். எங்கள் இந்தியாவை ரட்சிப்பின் நாடாய் மாறும்படி உமது வல்லமையுள்ள கரத்தை எங்களுக்கு நீ நீட்டுகிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அனுதினமும் எங்களையும், எங்கள் மனைவி பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.